ஏங்க என்ன? இப்போ சூர்யா படம் ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா, கருப்புன்னு. ஆமா. அந்த படம் பக்கம் கூட்டு போங்களேன், எல்லாரும் நிறைய பார்த்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய இது போடுதாங்க. அதை பாக்குறப்ப நமக்கே பார்க்கணுங்கிற ஆர்வம் வருதுங்க. உனக்கு தெரியாதா? அது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தோட கதை தான். என்னங்க சொல்லுதீங்க? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கதையா? ஆமா நந்தினி, நம்ம ஒரு நேரம் ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் சோடலை கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு தடவை கூட்டு போனீங்க. அந்த இதுல கிணறுலாம் நம்ம தண்ணி இறைச்சோம் தெரியுமா, அந்த கோயில் தானே சொல்லுதீங்க நீங்க? ஆமா, அந்த கோயிலோட வரலாறு தான் இந்த படமாவே எடுத்திருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்த ஏரல் பக்கத்துல இருக்கிற ஆறுமுகமங்கலத்துல ஒரு ரொம்ப சிறப்பான சுடலை கோயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோயில்ல ரொம்ப தீவிர பக்தரா இருந்தவர் தான், அவரோட பேர் வந்து செல்லையா. அந்த செல்லையாவுக்கு வந்து அந்த பகுதியிலே வந்து ஒரு இடம் இருந்திருக்கு. நிலம்னா ஒரு விவசாய நிலம் இருந்திருக்கு. அதுல ஒரு வரப்பு சண்டை, அந்த வரப்பு சண்டை வந்து செல்லையா, அதே மாதிரி அந்த பகுதியில் உள்ள ஆண்டி, அதே மாதிரி ஒரு இன்னொருத்தர் சின்னத்துறன்னு சொல்லி, இந்த 3 பேத்துக்கும் அங்க ஒரு அந்த சம்பந்தமா, அந்த வரப்பு சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த வரப்பு பிரச்சனையில ஒரு நாள் வந்து ஆண்டி வந்து கொலை செய்யப்படுறாரு. யாரால? சின்னத்துறையால ஆண்டி கொலை செய்யப்படுறாரு. ஆனா அந்த பழி வந்து செல்லையா மேலவே விழுந்துருது. இது சம்பந்தமா போலீஸ் வந்து இவரை செல்லையா வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல கொண்டு நிறுத்துறாங்க. திருநெல்வேலி ஜில்லா கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஜட்ஜி அவர்கிட்ட பார்த்து கேட்காரு, நீ இந்த கொலையை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. இல்லையா, இந்த கொலையை நான் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாரு செஞ்சா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றப்ப, எனக்கு தெரியாதுயா, அந்த அவர் இறந்து கிடந்த இடத்து நேருக்கு மேல் பக்கத்துலதான் நாங்க கும்பிடுற சாமியான சுடலை கோயில் இருக்கு, அவருக்கு தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஜட்ஜி உடனே கேட்காரு, இதுக்கு சாட்சி சொல்லதுக்கு உங்க சுடலை வருவாரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே சிரிக்காங்க, கிண்டல் கேலி பண்றாங்க. நாளை மறுநாள் திரும்ப இது சம்பந்தமான விசாரணை நடக்கும்னு சொல்லி ஜட்ஜி சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில ஜட்ஜி ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட கனவுல வந்து ஒருத்தர் வராரு. நல்லா முறுக்குன மீசை வச்சுக்கிட்டு, நல்லா மேல் சட்டை போடாம ஒரு வெள்ளை வேஷ்டி உடுத்துக்கிட்டு வராரு. அப்போ அவர் வந்து கனவுல வந்து அசரீரியா எப்படி சொல்றாருன்னா, இந்த கொலையை வந்து செல்லையா செய்யல, இவரை கொலை பண்ணது, அதாவது ஆண்டிய கொலை பண்ணது வந்து சின்னத்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு மறுநாள் இந்த கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வருது. அப்போ வந்து ஜட்ஜி கோர்ட்டுக்கு வராரு. ஜட்ஜிக்கு ஒரே குழப்பம், என்ன கதை ஏது தெரியலையே, நம்ம கனவுல வந்தவர் யாரு, என்ன ஏதுன்னு தெரியலையேங்கிற விஷயத்துல திரும்ப ஜட்ஜி வந்து செல்லையா வந்து விசாரிக்காரு. இந்த கொலையை நீ தான் செஞ்சியா, ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஐயா எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரு. கோர்ட்ல ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்பமே வெளியே இருந்து போலீஸ்காரங்க வேகமா உள்ள வராங்க. என்னன்னு கேட்கிறப்ப, ஐயா ஆண்டி கொலை சம்பந்தமா ஒருத்தர் வந்து சாட்சி, நேர்ல பார்த்த சாட்சி ஒருத்தர் சொல்ல வராரியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உள்ள வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் கனவுல யாரை பார்த்தாரோ அதே மாதிரி முறுக்குன மீசையை வச்சுக்கிட்டு வெள்ளை வேஷ்டி உடுத்துக்கிட்டு ஒரு குதிரையில வேகமா உள்ள வராரு. உள்ள வந்தோடனே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து ஒரு பார்த்து கேட்கறாரு, நீங்க என்ன பெரிய ராஜாவா, இதுல குதிரையில வரீங்களான்னு சொல்லி கேட்டப்ப, ஆமா என் பேரே மகாராஜா தான், அதனாலதான் நான் இதுல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில அவர் தான் வாக்குமூலம் சொல்றாரு. இப்படி வந்து ஆண்டிய கொன்னது வந்து செல்லையா கிடையாது, சின்னத்துறை தான், அவனும் இப்போ வந்து பாம்பு தீண்டி இறந்து போனான், இதை வந்து நான் நேரிலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஜட்ஜி எல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் அந்த இடத்துல இருந்து மாயமா போயிடுறாரு. ஆனா அவர் நின்ன இடத்துல பிச்சிப்பூ மல்லிப்பூ மாலைகளோட மனம் வந்து பயங்கரமா வீசிச்சான். அதுக்கு பிறகு அவர், அதாவது செல்லையாவை கூப்பிட்டு ஜட்ஜி கூப்பிட்டு கேட்டாராம், உன்னுடைய குலசாமி யாருன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி கேட்கறப்ப சொன்னாராம் அவர் வந்து சுடலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ வந்துட்டு போனது வேற யாரும் கிடையாது, உங்க கோயில் சுடலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது ஹைகோர்ட்ல நேர்ல வந்து சாட்சி சொன்னதால அவர் வந்து ஹைகோர்ட் சுடலை மாடசாமின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதனாலதான் ஆறுமங்கலத்துல இருக்க இந்த சுடலை கோயில் ஹைகோர்ட் மகாராஜா கோயில்னு சொல்லி அழைக்கிறாங்க. என்னங்க சொல்லுதீங்க? இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? இதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.